ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டி புதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதனாலே நமது ஊரிலே குறிப்பாக இந்த செபஸ்தியாருடைய நவநாளின் 10வது திருநாளை நாம் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறோம். இதனாலே வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை சிந்திக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய அறிவு எல்லைகளை கடந்திருக்கிறது. மனிதனுடைய திறமை, ஆற்றல் நாம் நினைத்திட முடியாத அளவுக்கான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. உலகில் மனிதன் கண்டுபிடித்திருக்கக்கூடிய பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் அத்தனையும் நமக்கு வியப்பை தருகின்றன. மிகப்பெரிய ஆச்சரியமாக உலகின் ஒவ்வொன்றையும் நாம் காண முடியும். ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் ஒரு செய்தி நடந்தது என்றால், ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொன்னால், அந்த நிகழ்ச்சியை குறித்த செய்தி சென்று சேருவதற்கே மாதக்கணக்கில் ஆகியிருக்கின்றன. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்பட்டு போவதற்கு அந்த பயணத்திற்கான காலம், போனவர் எப்படி திரும்பி வருவார் என்று கூட தெரியாத நிலையில் இருந்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு தன்னுடைய உவமைகளில் கூட சொல்கிற போது, நெடும் பயணம் மேற்கொண்டார் அந்த நிலத்திலார், அல்லது நெடும் பயணம் மேற்கொண்ட திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த பயணத்தை மேற்கொள்கிற இந்த தலைவர்கள் திரும்பி வருவார்களா வரமாட்டார்களா எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வினுடைய சூழலை இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறார். மனிதன் தன்னுடைய அறிவினால், இறைவன் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிந்திக்கின்ற ஆற்றலினால் மனிதன் இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. கடலின் அடியில் கப்பல் விடுகிற அல்லது கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது என்று அவ்வளவு பெரிய ஆழத்தையும் ஆய்ந்தறிகிற அந்த ஞானத்தை கடவுள் மனிதனுக்கு தந்திருக்கிறார். விண்ணிற்கு சென்று விண்ணிலே செயற்கைக்கோள்கள் இங்க இடங்களில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கான அறிவை மனிதனுக்கு கடவுள் தந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தலைமுறை தான் இன்றைக்கு வாழ்வினுடைய பல சொகுசான காரியங்களை அதிகமாக பெற்றிருக்கிறார். எனக்கு தெரிந்து, இங்க இருக்கக்கூடிய பலருக்கு தெரிந்து, நாம் எல்லோரும் இப்படியெல்லாம் தொடர்பு கொண்டிருப்போம், இப்படியெல்லாம் ஒருவரிடம் பேச முடியும், நேரடியாக ஒருவருடைய முகத்தை பார்த்து பேச முடியும் என்றெல்லாம், இந்த தொலைவில் இருக்கக்கூடியவரோடு நாம் இப்படி உறவாட முடியும் என்றெல்லாம் நாம் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது. ஒரு காலத்தில் நாம் தொடர்பு கொள்கிறோம் என்று சொன்னால் ட்ரங்கால் போட்டு அந்த காலுக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து நாம் தொடர்பு கொண்டு பேசிய காலங்கள் எல்லாம் உண்டு. இப்போது இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நான் பேசுகிற இந்த மறையுரை, நான் சொல்லுகிற இந்த மறையுரையை கூட நீங்கள் அப்படியே வேறு இடத்திற்கு உடனடியாக அப்படி தொடர்புபடுத்தி விட முடியும். அந்த அளவுக்கு மனிதனுடைய வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிகிறது, என்னுடைய அம்மா, என்னுடைய குடும்பத்திலே அவருக்கு அதிகமாக தெரிந்திருக்கக்கூடிய இடங்கள் மிக குறைவு. அதே போல அவர் அனுபவித்திருக்கக்கூடிய இந்த சொகுசான வாழ்க்கை என்பது மிக குறைவு. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலகட்டங்களில் எதுவுமே இல்லை. 2000க்கு பிறகுதான் அதிகமான அளவில் இந்த மொபைல் போன் போன்ற ஊடகங்கள் பெருமளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த 2000க்கு முன்பு வரையிலும் வாழ்ந்து முடித்தவர்களுடைய நிலையை எண்ணி
பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி ஒரு தொடர்பை அவர்கள் வைத்திருப்பார்கள் என்றோ அல்லது உலகம் இப்படி எல்லாம் மாறி போகும் என்றோ அவர்கள் நினைத்தே பார்த்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய ஆற்றல், இறைவன் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஞானம், இந்த புத்தி கூர்மை என்பது மனிதனுடைய வாழ்க்கையை எங்கேயோ போய் நிறுத்தி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் அறிவை கடந்து நிற்கிற ஆற்றலை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய திறமை வாய்ந்த மனிதன் ஒன்றை மட்டும் இன்னமும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவர் முழுமையாக படிக்க முடியாமல் நிலையில் இருக்கிறார். அது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னொரு மனிதனை அவன் படிக்க முடியாமல் இருப்பதுதான். தன்னோடு வாழுகிற சக மனிதனை அவனால் படிக்க முடியவில்லை, அவனிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. ஞானம் இருக்கிறது, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை மனிதன் வைத்திருக்கிறான், மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறான். ஆனால் தன்னோடு வாழுகிற ஒருவரை பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னோடு பயணிக்கிற ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து கற்றுக்கொள்ள முடியவில்லை. மனுஷன் ஒரே மாதிரி ஒரு நாளில் இருக்கிறது இல்லை. அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. காலையில் விடிஞ்சது மாதிரி நைட்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நிச்சயமா இல்லை. காலையில தான் பார்த்து பேசிட்டு வந்தேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் காலைன்னு சொல்லியிருந்தான். சாயங்காலம் என்ன நடந்திருக்குன்னு போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேங்கான். அப்புறம் 2 நேரம் கழிச்சு போன் எடுத்தான். போன் எடுத்த உடனே அது நான் கொஞ்சம் சிக்கல்ல இருக்கேன், பிறகு பார்த்துக்கிடுவோமா அப்படின்னு பேசுறான். அப்ப காலையில் பேசிய மனிதன் வேறா, மாலையில் பேசுகிற மனிதன் வேறா? எல்லாம் ஒரு ஆளு தான். காலையில் அவனுடைய நடவடிக்கைகள் போல இருக்கிறது, மாலையானது நடவடிக்கைகள் வேறு மாதிரியாக இருக்கிறது. கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், கொஞ்சம் கையில பணம் வந்த உடனே அவனுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருப்பான், வேலை கிடைச்ச உடனே மனுஷனுடைய பேச்சே வேற மாதிரி ஆகிருக்கு. சட்டப்பைக்குள்ள பணம் வந்ததுன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவனுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கு. அவன் நம்மளோட கொஞ்சம் தாழ்ந்தவன் தான் அப்படின்னு நினைப்பு வந்துருது. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களை படிக்க முடியாமல் தான் நம்ம ரொம்ப தவிக்கிறோம். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 10 நாளைக்கு முன்னாடி பேசும்போது எப்படி பேசுறான், இன்னைக்கு பேசுகிற போது எப்படி இருக்கிறான். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, பிள்ளையை கட்டி கொடுக்க போகும்போது என்ன சொல்லுவாங்க, உங்க பொண்ணை நான் என் மக மாதிரியே பார்த்துக்கிடுவான். கட்டுற வரைக்கும் தான். அதே மாதிரி கட்டி முடிச்ச பிறகு எப்படி வாழ்க்கை மாறி போகுது நமக்கு தான் தெரியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு உடைந்து போயிருக்கின்றன, எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனை படிக்க முடியாமல் இருப்பதுதான். இன்னொரு மனிதனை கற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறார். நமக்கே ஆச்சரியமா இருக்கிறார். ஒவ்வொன்றையும் பார்க்கிற போது சாமியார் வாழ்க்கையிலே பெரிய போராட்டமா இருக்கு. அந்த சாமியார் அன்னைக்கே அப்படி சொன்னாரு, இன்னைக்கே அப்படி சொல்றாரு, நம்மளே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. சாதாரணமான மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? படித்தவர்கள், அறிவார்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் என்று சொல்லுகிற மனிதர்கள் கூட இன்னொரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் பேசுகிறோம் என்று சொன்னார். சாதாரணமான மனிதர்கள், எளியவர்கள் எப்படி வாழ்ந்துவிட முடியும் என்று நம்மை நினைத்து பார்க்க முடியவில்லை. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் வாழ்வினுடைய பயணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. மனுஷனை படிக்க முடியலன்னு சொன்ன உடனே கரண்ட் கூட போயிடுது இல்லையா? அது உண்மைதான் அப்படின்னு அதுவே சொல்லுது. நமக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இப்பயா ஒவ்வொரு நேரமும் மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கான். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனே குரங்குல இருந்து தான் வந்தான், அப்படித்தானா? அப்போ குரங்கு என்ன செய்யும்? குரங்கு ஒரு இடத்துல இருக்காது, ஒரு இடத்துல இருக்காது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும். மனுஷனுடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு இடத்துல இருக்கிறதே கிடையாது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் ஒரு இடத்துல யாருமே இருக்கிறது இல்லை. இல்லை, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வேலையா இருக்கேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்னதான் பிஸி? ஒரு வேலையும் இல்லை, ஆனா பிஸி.
நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், ஒரு வேலையும் இல்லை ஆனா பிஸி. அதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலையும் இல்லை. இந்த பழமொழி சொல்லி முடிங்க பார்ப்போம். நாய்க்கு வேலையும் இல்லை, நிக்க நேரமும் இல்லையா. அதான் என்ன நம்ம ஊர்களில் அப்படி பல நேரங்களில் நான் பார்க்கிறோம் மனிதர்களை. கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதனை படித்தல் என்பது மிகவும் அரிதான காரியமாக இருக்கிறது. மனிதர்களை புரிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். முதல் சீடர்களை அழைக்கக்கூடிய இந்த பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய முதல் அழைப்பே என்னவென்று சொன்னால் மனிதர்களை படிப்பதற்கான அழைப்பு தான். அதனாலதான் பேதுருவை அவருடைய சகோதரர் அந்திரேயாவை அழைக்கிற போது அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கடலில் வலை வீசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வலை வீசி கொண்டிருக்கிற போது அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்கிறார். அது பிடிப்பவர் இல்ல, படிப்பவராக்குதல் தான். மனிதரை படிப்பவராக்குகிறேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு மனுஷனை பற்றி புரியாது, மனுஷப்ப எப்படி வாழ்வான்னு உனக்கு தெரியாது, அதை படி அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் யோவானையும் அவருடைய சகோதரரையும் ஆண்டவர் அழைக்கிறார். யாக்கோவையும் யோவானையும் அழைக்கிற போது அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழைத்தவுடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய தந்தை செபதேயுவையும் அவரோடு வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் விட்டுவிட்டு போனார்கள். இங்க எதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இதனை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்த்தோம் என்று சொன்னார், மனிதரை படிக்க வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, நாம் முதலில் பற்றற்றவர்களாய் இருந்தால் மட்டுமே மனிதர்களை படிக்க முடியும். எல்லாவற்றையும் விட்டு விடுகிறவர்களாக இருந்தால்தான் நம்ம படிக்க முடியும். அது மிக முக்கியமானது. எனக்கு இவரை பிடிக்கும், இவளை பிடிக்கும், இவங்களை பிடிக்கும், அவங்களுக்கு ஏதாவது நடந்துக்கணுமே, இவங்களுக்கு ஏதாவது பேசிக்கணுமே, அப்படி சூழல அவரை பிடிச்சது இவரை பிடிக்கல அப்படின்னு நம்ம பேசிட்டோம்னாலே என்ன ஆகும், ஒருவர் சார்பாக இருந்து கொள்ளுகிறோம், ஒருவர் சார்பாக முடிவெடுத்துக் கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட சூழலில் நாம் இன்னொருவரை படித்தல் என்பதை இயலாது. நாம் ஒட்டுமொத்தமாக எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் நேரடியாக நாம் வாழ முடியும் என்று சொன்னால் நாம் பற்றற்றவர்களாக இருந்தால் மட்டுமே தான் அதை செய்ய முடியும். ஆகவேதான் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அவை இயேசுவை பின்பற்றி போக வேண்டும் என்று சொன்னால் அதை தூக்கிக்கிட்டு போகல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இயேசுவை பின்பற்றி போனார்கள். அதே போல நற்செய்தியினுடைய 2வது பகுதியை பார்க்கிறோம். சீடர்கள் யாக்கோவும் யோவானும் தன்னுடைய தந்தை, பணியாளர்கள் எல்லாரையும் விட்டுட்டு போறாங்க. அப்படின்னு சொன்னா நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையில் உடைமைகளை விட்டு போனார்கள், உறவுகளை விட்டு போனார்கள். உடைமைகளையும் உறவுகளையும் யார் ஒருவர் பெரிதாக கருதுவாரோ அவர் மனிதரை படிக்க இயலாது, மனிதரை புரிந்து கொள்ள முடியாது. உறவுகளையும் உடைமைகளையும் நாம் எனக்கானது எனக்கானது என்னை சார்ந்தது அவர்களுக்கு ஏற்றாற் போல அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்வோம் என்கிற ஒரு பத்தை உருவாக்குகிற போது ஒருவரை சார்ந்து கொண்டு படிப்போமே தவிர ஒருவர் எல்லாருக்குமான பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் அழைக்கிற போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர்கள் போனார்கள். மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்று ஆண்டவர் பேதுருவுக்கு அழைப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்வின் பயணத்திலும் நாம் மனிதரை கற்றுக்கொள்ள வேண்டிய காலங்கள் ரொம்ப இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளுக்கு ஒருத்தரை கற்றுக்கொள்வதே நமக்கு பெரிய போராட்டமாக இருக்கிறது. கல்யாணம் முடிச்சு 30 வருஷம் ஆச்சு சாமி, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் என்ன பேசுறாருன்னே புரிய மாட்டேங்குது, என்ன சொல்றாருன்னு புரிய மாட்டேங்குது சொல்ற குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது. கல்யாணம் முடிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா எங்க வீட்டுக்குள்ள எந்த வரவு செலவும் யாருக்கும் தெரியாது அப்படி சொல்ற குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது. இந்த கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதரை படித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு கலை. அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுடைய சீடர்களைப் போல பற்றற்றவர்களாகவும் நாம் வாழ்ந்தால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
சிந்திப்போம், ஜெபிப்போம்.